குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஐசிடியில் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து கம்ப்யூட்டருடைய பார்ட்ஸ் பார்த்தோம், சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தோம். அப்புறம் வந்து எப்படி நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது லேப்ல போய் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, அங்க போய் ஓடி விளையாடக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கம்ப்யூட்டர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஹவு டு ஹேண்டில் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு 4வது பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசிங் மவுஸ் அண்ட் கீபோர்ட் டு யூஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த மவுஸ் இருந்தாதான் நம்ம வந்து வேலை பார்க்க முடியும். கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் இப்ப லேப்டாப்னா உங்களுக்கு வந்து அதுலயே வந்து செல்ஃப் மவுஸ் இருக்கும். இல்ல நமக்கு கம்ப்யூட்டர்னா இந்த மவுஸ் ஆனது தேவைப்படும். அதே மாதிரி கீபோர்டும் உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ கீபோர்டு வந்து இல்லாம நம்மளால எந்த ஒரு கணினியிலையுமே வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த மவுஸும் கீபோர்டுக்கும் ஆன வேலை என்ன, அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அந்த மவுஸும் கீபோர்டும் எவ்வாறு அதனுடைய பணியினை செய்கிறது அப்படிங்கிறது. ஸோ இது மென்பொருள்கள், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னா மென்பொருள், ஹார்ட்வேர் அப்படின்னா வன்பொருள். ஓகே. ஸோ மென்பொருட்கள் இந்த கணினியின் உதவியுடன் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டாஸ்க் தட் கேன் பி டன் பை அ கம்ப்யூட்டர். நம்மளால கம்ப்யூட்டர்ல என்னென்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ஜெனரேஷன்ல ஸ்மார்ட் டிவி எல்லாருடைய வீடுகள்லயும் இருக்கும் இல்லையா? சோ நம்ம அதுல என்னெல்லாம் பார்ப்போம்? புதுசா ரிலீஸ் ஆற சினிமா, மூவி, கேம்ஸ், அப்புறம் வந்து வீடியோ கேம்ஸ், அப்புறம் சாங்ஸ், ஆல்ரெடி முடிஞ்ச டிவி ப்ரோக்ராம்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம், பார்க்கறதுக்கு முடிஞ்சிருக்காது. ஸோ அதெல்லாமே பார்க்கறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல என்னென்னலாம் நம்மளால பார்க்க முடியும்? ப்ரிப்பேரிங் பட்ஜெட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் நம்ம வந்து கணினியை எங்கெல்லாம் உபயோகப்படுத்துறோம்னா, பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்து குட்டி குட்டி பெட்டி ஷாப்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றோம். பெட்டி ஷாப்ஸ்ல பில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, அமௌண்ட் கால்குலேட் பண்றதுக்கு, ஒரு ஒன் டே உடைய சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, இன்வெஸ்ட் எவ்வளோ பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஆனது ப்ரிப்பேரிங் பட்ஜெட் ரிப்போர்ட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் எஸ்டிமேஷன் கணினியானது தேவைப்படுகிறது. ஒரே நிமிஷம் இருங்க, நான் எழுதியபடி budget reports and expenditure. Watching video, watching videos, computer games, preparing documents like letters, reports, invitations, newspapers. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பயன்படுது. Preparing documentsனா இது எல்லாமே வரும் அதுல. Question papers, all included in this preparing documents. நம்மளுடைய house selling and buying documents, document related all the details included in this. அப்புறம் வந்து information in it, searching information in internet. Searching information in internet. அப்புறம் எடிட்டிங் பிக்சர்ஸ், நம்ம கேமரால எல்லாம் எடுக்கக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி தரதுக்கு எடிட்டிங் பிக்சர்ஸ். So various programs which execute such requirements of the user are called application software. Various programs which execute such requirements of the user are called application software.
அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்ன? கணினியை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள், பிரயோக மென்பொருள்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பயனருக்கு தேவையான பணிகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு உதவும் கணினியின் நிகழ்ச்சிகளே பிரயோக மென்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ப்ரிப்பேரிங் பட்ஜெட் ரிப்போர்ட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒரு ஸ்பெசிபிக் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். அது வந்து நான் எக்ஸல்ல ப்ரிப்பேர் பண்ணலாம், டேலில ரன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்சிங் வீடியோஸ் ஒரே ஒரு வெப்சைட்ல தான் பார்க்கணுமா? கிடையாது. மல்டிபிள் வெப்சைட்ஸ்ல வீடியோஸ் பார்க்கலாம், டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், அப்லோட் பண்றதை ஆல்ரெடி அப்லோட் பண்ணி இருக்கிறது யூடியூப்ல இருந்து பார்க்கலாம். நம்மளுடைய வீடியோஸே ஏதாவது பென்ட்ரைவ் சிடி டிவிடில இருந்ததுன்னா எடுத்து பார்க்கலாம். ஸோ வாட்சிங் வீடியோஸ் இன் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். கம்ப்யூட்டர் கேம்ஸ் ஒரே ஒரு கேம் தான் இருக்குமா? நோ, என் நம்பர் ஆஃப் கேம்ஸ். எடிட்டிங் பிக்சர்ஸ், இப்பெல்லாம் வந்து கேரிகேச்சர் இமேஜஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய போட்டோவை வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஆஃப்டர் 10 இயர்ஸ் ஆர் பிஃபோர் 10 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி நம்மளுடைய இமேஜ் வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ அந்த சாஃப்ட்வேர் அப்படி அதே மாதிரி ஒரு நார்மல் ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ நம்ம மொபைல்லயே இருக்கும். அதெல்லாம் ஒரு போட்டோ எடுக்கிறோம், அதோடைய கலர் கரெக்ஷன், பேக்ரவுண்ட் கரெக்ஷன் இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர். இப்ப நான் சொன்ன மாதிரி கேரிகேச்சர் இமேஜஸ் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர். அந்த போட்டோஸ்ல போட்டோஷாப் பண்ணுவாங்க. போட்டோஷாப்னா நம்ம கலர் கரெக்ஷன்ஸ், அந்த கிராப்பிங், ஃபேஸ் கிராப்பிங் அந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதாவது நம்மளுடைய ஃபேஸ் வந்து அந்த போட்டோல கரெக்டா இல்லைன்னா கூட அந்த போட்டோஷாப்ல வச்சு நம்மளுடைய ஃபேஸ வந்து ரியலா இருந்தா எப்படி பர்ஃபெக்டா இருக்குமோ அந்த மாதிரி வந்து கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ எடிட்டிங் பிக்சர்ஸ் அதுக்கும் வந்து என் நம்பர் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் ஒவ்வொரு மாதிரி. அதுதான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் அப்படி சொல்றது. ஸோ ப்ரிப்பேரிங் டாக்குமெண்ட்ஸ், நீங்க வேர்ட்ல டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம், எக்ஸல்ல டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம், பவர் பாயிண்ட்ல பிபிடில பண்ணலாம், ஆடாக்ல பண்ணலாம். எதுல வேணாலும் நம்ம வந்து நம்மளுடைய தேவை என்னமோ அந்த தேவைக்கு ஏற்றவாறு மென்பொருள் பிரயோக மென்பொருட்களை உபயோகப்படுத்தி செய்யக்கூடிய பணியையே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? கணினியை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பொது பாவனை மென்பொருள், இன்னொன்னு வந்து விசேட பாவனை மென்பொருள். டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்: general purpose application software, special purpose application software. 2 types. Okay. Types of application software. 2 types இருக்கு. General purpose, special purpose. So general purpose அப்படின்னா பொது பாவனை. ஓகே, பொது பாவனை மென்பொருட்கள், விசேட பாவனை மென்பொருட்கள். சோ என்னது இது ஜெனரல் பர்பஸ் அண்ட் ஸ்பெஷல் பர்பஸ் அப்படின்னா என்ன? Software which is used in computers for general requirements of day to day work. நம்மளுடைய டே டு டே ஒர்க்ல யூஸ் பண்ணக்கூடிய அன்றாட செயற்பாடுகளில் மேற்கொள்ளப்படக்கூடிய மென்பொருட்கள் பொது பாவனை மென்பொருட்கள் எனப்படும். சிறப்பான செயற்பாடுகளை மட்டும் மேற்கொள்வதற்காக
க்காக தயாரிக்கப்பட்ட மென்பொருட்கள் விசேட பாவனை மென்பொருட்கள் அப்படின்னு. அதாவது நம்ம டே டு டே லைஃப்ல ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்றோம், லெட்டர் வந்து டைப் பண்றோம், அப்புறம் வந்து ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் ஒர்க் பண்றோம், ரிப்போர்ட்ஸ் ஒர்க் பண்றோம், அப்புறம் வந்து வெப் ப்ரௌசர்ஸ்ல வந்து நம்ம நிறைய சர்ச் பண்றோம், டிராயிங் பண்றது, பிக்சர்ஸ் டிரா பண்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மல். ஸ்பெஷல் கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் ஸ்பெசிபிக் ஸ்கூல் இருக்கும். சைத்தன்யா, ஸ்ரீ சைத்தன்யா ஸ்கூல் அப்படின்னா, அந்த ஸ்ரீ சைத்தன்யா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். வேலம்மாள் அப்படின்னா வேலம்மாள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் சாஃப்ட்வேர் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்ல போய் அவங்களோடது ஆக்சஸ் பண்றதுக்கு, அவுட்டர்ல இருந்து ஆக்சஸ் பண்றதுக்கு நம்மளால பண்ண முடியும். அவங்க ஸ்கூல்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் சில இன்டர்னலா எங்களுடைய பள்ளியினுடைய மென்பொருள், பிரயோக மென்பொருள், பிரத்யேக மென்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரவர்களுடைய பள்ளிகளுக்கு என்று அவங்களுடைய அட்டெண்டன்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அட்டெண்டன்ஸ், டீச்சர்ஸ் அட்டெண்டன்ஸ், மார்க்ஸ், எக்ஸாம் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ், இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஸ்பெசிபிக் வெப்சைட், ஸ்பெசிபிக் சாஃப்ட்வேர் சைட்டுக்குள்ள இருக்கும். அதை நம்ம வந்து அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும் அந்த சாஃப்ட்வேரை. ஸோ அது டவுன்லோட் பண்ணி அவங்க அத மாதிரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், லைப்ரரிஸ், பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க், பரோடா பேங்க், அந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்ஸ்க்கு ஸ்பெசிபிக் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். கம்ப்யூட்டர் கேம்ஸ்க்கும் சில ஸ்பெசிபிகேஷன்ஸ் கேம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதையெல்லாம் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரல் பர்பஸ் அண்ட் ஸ்பெஷல் பர்பஸ். பொதுப்பாவனை அப்படிங்கிறது நம்மளுடைய டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ். இப்போ நம்ம சொன்ன பெட்டி ஷாப்ல கூட கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க பில் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போறீங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு ஒரு ஸ்பெசிபிக் சாஃப்ட்வேர் வச்சிருப்பாங்க. ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், லூலு மால் போறீங்க அப்படின்னா, ஏதாவது மால்ஸ்க்கெல்லாம் போறீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக்கான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ அதுலதான் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அவங்களுடைய ஒர்க்கர்ஸ், அவங்களுடைய சேல்ஸ், அவங்களுடைய ரெப்புடேஷன் எல்லாமே அதுலதான் வந்து நடக்கும். ஸோ அது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்பெசிபிக் சாஃப்ட்வேர்ஸ்ல மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஜெனரல் பர்பஸ். இதே வந்து ஒரு பெட்டி ஷாப்லன்னா அவங்க நார்மலா எக்ஸல்ல கூட நோட் பண்ணி வச்சு கால்குலேஷன் போட்டு எண்ட் ஆஃப் டே அவங்களுக்கு ஒரு 1000 rupees, 10,000 rupeesக்கு பர் டேக்கு சேல் ஆகுமா, ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற அமௌண்ட் 5,000 5,000 ப்ராஃபிட்டான்னு சொல்லிட்டு அவங்க நார்மல் எக்ஸல் ஆர் பிபிடி ஆர் ரெவர்ட் அந்த மாதிரி எதுல வேணா அவங்களால கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேரை வந்து உருவாக்காம ஆல்ரெடி இருக்கிறதையே வந்து எடுத்து யூஸ் பண்றாங்க இல்லையா, அதுதான் வந்து டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? சோ இத வந்து என்ன சொல்வோம், ஆல்ரெடி இருக்கிறத யூட்டிலைஸ் பண்றதுக்கு பேரு பொதுப்பாவனை. ஸ்பெசிபிக்கா சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்றதுக்கு பேரு விசேட பாவனை. ஓகே, சோ இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகேவா? சோ அடுத்தது பேசிக் டூல்ஸ் நீடட் டு யூஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். பேசிக் டூல்ஸ் யூ நீடட் டு யூஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சரி, இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க. மொபைல்லனா டச் ஸ்கிரீன் நம்ம கையை வச்சு யூஸ் பண்ணிடுவோம், டைங் டிங் டிங் டிங்னு. இங்க கம்ப்யூட்டர்லயும் லேப்டாப்ல எல்லாம் மவுஸ் வேணும், கீபோர்டு வேணும். அது இருந்தாதான் நம்மளால வந்து ஒரு ஒரு பொருளையும் ஒரு ஒரு மென்பொருளையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். பிரயோக மென்பொருட்களை பயன்படுத்துவதற்கு தேவையான அடிப்படை கருவிகள். பிரயோக மென்பொருட்களை கையாளுவதற்கு அடிப்படையில் சாவி பலகையும் சுட்டியும், கீபோர்ட் அண்ட் மவுஸ். ஆகவே ஏன்னா கீபோர்ட் அண்ட் மவுஸ் இருந்தாதான் அப் ஆரோ, டவுன் ஆரோ, லெஃப்ட் ஆரோ, ரைட் ஆரோ,
ஸ்க்ரால் பார், டாஸ்க் பார், நம்பர் பார், ஆல்பபெட், நியூமரிக், ஆல்பா நியூமரிக் எல்லாமே வந்து கீபோர்ட் அண்ட் மவுஸ் தான். ஆகவே பிரயோக மென்பொருட்களை பயன்படுத்தி பல்வேறு கருமங்களை மேற்கொள்வதற்கு முதலில் சுட்டி மற்றும் சாவி பலகை பற்றி தெளிவான விளக்கம் அவசியமாகும். அவற்றை கையாளும் விதத்தை சரியாக பயின்று கொள்ள வேண்டும். சோ இங்க வந்து சுட்டியை பயன்படுத்துதல் எதற்காக அப்படின்னா, கணினி திரையில் தோன்றும் காட்டியை அங்குமிங்குமாக அசைப்பதற்கு சுட்டி பயன்படுத்தப்படும். அவ்வாறே கோப்புகள், கோப்புரைகள் ஆகியவற்றை திறத்தல், கட்டளைகளை தெரிவு செய்தல் ஆகியன சுற்றியில் உள்ள பொத்தானின் மூலம் மேற்கொள்ளப்படும். சோ நம்ம மூவ்மெண்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே மவுஸ் வந்து யூஸ் ஆகுது. சோ மவுஸ் உடைய பார்ட்ஸ் என்னென்ன என்னென்ன வேலை செய்கிறது அப்படிங்கிறது பார்ப்போமா? ஒரே நிமிஷம். சோ இதுல மவுஸ் பேட் எது, மவுஸ் கேபிள் எது, ஃபர்ஸ்ட் மவுஸ் எது, இந்த வெளியில இருக்கிறது ஃபுல்லா வந்து மவுஸ் பேட். இந்த குட்டி போர்ஷன் தான் மவுஸ். ஓகேவா? வெளியில இருக்கிறது என்ன சொல்லுவோம்னா மவுஸ் பேடுன்னு சொல்லுவோம். அந்த குட்டி போர்ஷனை தான் வந்து மவுஸ்னு சொல்லுவோம். சோ இதுல மவுஸ் பேட் எது, எது லெஃப்ட் கிளிக். சோ நமக்கு வந்து நம்ம கர்சரை மேல வச்சு இது நமக்கு வந்து லெஃப்ட், இது வந்து நமக்கு ரைட். லெஃப்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் கிளிக், மவுஸ் பேட், ஸ்க்ரால் வீல் இதான் வந்து மூவ்மெண்ட் பண்ற ஸ்க்ரால். இங்க பாருங்க, ஸ்க்ரால் ஸ்க்ரால் பண்றதுக்கான ஸ்க்ரால். அடுத்தது மவுஸ் கேபிள், இதுதான் வந்து மவுஸ் கேபிள். மவுஸ் கேபிள், லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக், ஸ்க்ரால் வீல், மவுஸ் பேட். ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஆன்சர்ஸ் பாருங்க. நம்ம எடுத்த எல்லா ஆன்சர்ஸும் கரெக்டா இருக்கா? சோ இது பாருங்க, இதுல எது கீபோர்டு, எது இமெயில் அட்ரஸ், எது ஒரு வெப்சைட், எது வந்து கர்சர் பாயிண்ட், இதெல்லாம் வந்து சொல்லுங்க பார்க்கலாம். சோ இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு உங்களுக்கு? இமெயில் ஐடியோடைய இமெயில் ஐடி ஆர் ஏதோ ஒரு ஐடிய சைன் இன் ஆர் லாகின்.
இது என்ன சொல்லுவோம்? சைன் இன் பேஜ் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு சைன் இன் ஆர் லாகின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து வெப் அட்ரஸ். வெப் அட்ரஸ் அப்படின்னாவே www டாட் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும் வெப்சைட் அட்ரஸ். ஸோ அது வந்து வெப் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிம்பிள் பாருங்களேன். ஒரு ஒருத்தர் வந்து நிறைய பேர் இங்க குரூப்பா நிக்கிறாங்க. இன்னொருத்தரை வந்து உள்ள இருந்து ஒருத்தர் வெளியில இருக்கிற ஒருத்தரை வந்து உள்ள வான்னு புடிச்சு இழுக்கிறாரு. சோ அப்ப அதுக்கு பேர் என்ன? ஒருத்தங்களை நம்மளோட சேர்த்துக்கிறோம். அதுக்கு பேர் என்ன? ஜாயின். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மவுஸ்ல நீங்க பார்த்துட்டே இருக்கிற கூடிய ஒரு விஷயம் கிளிக் பண்றது. இது என்னது? இத என்ன சொல்லுவோம்? அட் @gmail.com, @yahoo.com, @rediffmail.com எப்படி வேணா இருக்கட்டும். இது என்ன சொல்லுவோம்? இமெயில் அட்ரஸ். அடுத்தது இதை என்ன சொல்லுவோம்? இந்த மேல டைப் பண்றதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா அட்ரஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துலதான் நம்ம வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணி நம்ம வந்து டைப் பண்ணி பார்க்கறதுக்கு இன்டர்நெட் இது டைப் பண்றது, ஏதாவது வெப்சைட் சர்ச் பண்றதுக்கு பேரு அட்ரஸ் பார். இவங்க ஒரு ஃபிங்கரை வச்சு போடுறாங்க. சோ ஹிட் பண்றதுக்கு பேர் இது வந்து ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்ன சொல்லுவாங்கன்னா டைப்னு சொல்லுவாங்க. ஹிட்டுக்கும் டைப்புக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க இமேஜஸ்ல. சரி, இது வந்து டைப். எப்பவுமே பாஸ்வேர்டு வந்து நமக்கு மட்டும்தான் தெரியும், மத்தவங்க யாருக்குமே தெரியாது. அது மறைஞ்சுதான் இருக்கும். சோ அதனால இந்த சிம்பிள் என்ன சொல்லுவாங்க? பாஸ்வேர்டு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இது என்னது? கீபோர்டு. சப்மிட் ஆன்சர்ஸ் கொடுப்போமா? ஷோ ஆன்சர்ஸ். ஓகேவா? எல்லா ஆன்சர்ஸும் கரெக்ட். மவுஸ் பார்த்தாச்சு. இப்ப இது பாருங்க. சரி, இது ஒண்ணு ஒண்ணா ரீட் பண்ணுங்க. I use one of the function keys. I use delete key. I use spacebar key அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா இருக்கா? சோ நீங்க சொல்லுங்க. டெலீட்னா என்ன பண்ணுவோம்? ஸ்பேஸ்னா அதாவது இப்போ வார்த்தைக்கும் இன்னொரு வாக்கியத்திற்கும் இடம் கேப் கொடுப்போம் இல்லையா? அதுதான் ஸ்பேஸ். சோ ஸ்பேஸ் கொடுக்கறது. என்டர்னா அடுத்த லைனுக்கு போறது. கேப்ஸ்னா முதல்
எல்லா வார்த்தைகளுமே கேபிட்டல் லெட்டர்ல எழுதுறது. பேக் ஸ்பேஸ்னா அழிக்கிறது. ஷிஃப்ட்னா என்டர் ஜம்ப் ஆகி போறது. சோ இது எல்லாம் எது எது அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணுங்க. இது ரீட் பண்ணாலே வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஐ யூஸ் த delete. இங்க எங்க படிச்சு பாருங்க. as I type I want to make space between words ன்னு இருக்கு. ஸ்பேஸ் பிட்வீன் வேர்ட்ஸ் அப்படின்னா ஸ்பேஸ் பார் அப்படின்னு நம்ம இப்ப கொடுக்குறோம். செக் பண்ணலாம். ஸ்பேஸ் பார் வருமா, அட்ரஸ் பார் வருமா, எந்த இது வரும் அப்படிங்கறது செக் பண்ணுவோம், பார்க்கலாம். ஓகேவா? சோ அடுத்தது வந்து ஐ யூஸ். If I make a mistake while typing, I want to remove a letter to the left of the cursor. Left of the cursor னா கர்சர் முன்னாடி போகும். அது ஐ மீன் டுவர்ட்ஸ் வராம பேக்வேர்ட்ஸ்ல போகும். பேக்வேர்ட்ஸ்ல போனா அது என்ன சொல்லுவோம்? பேக் ஸ்பேஸ். ஐ யூஸ் த பேக் ஸ்பேஸ் கீ. ஓகே. இங்க பாருங்க. இத தூக்கி இங்கே இங்க எங்கயாவது வச்சுக்கோ. ஓகே. To move to move a new line when typing or to tell the computer to carry out the task. அப்படின்னா என்ன பண்ணுவோம்? carry out the task அடுத்த வரிக்கு போகிறது. I use enter key. enter key யூஸ் பண்ணீங்கன்னா அடுத்த வரிக்கு போகும். அடுத்தது என்னென்ன இருக்கு? function key, delete key. To remove a letter to the right of the cursor. To remove a letter to the right of the cursor அப்படின்னா delete key. I want to type my name with a capital letter at the start. I want to type my name with a capital letter at the start. ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் நீங்க கேப்ஸ்ல யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா ஷிஃப்ட் பிடிச்சிட்டு அந்த லெட்டரை டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வந்து கேப்ஸ்ல விழும். I need one of the special functions on the keyboard அப்படின்னா function key யூஸ் பண்ணுவீங்க. I want to type a heading for my work in all capital அப்படின்னா caps lock key. எல்லாமே கேபிட்டல்னா caps lock key. சோ இப்ப என்ன பண்ணிருக்காங்க? ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா ஃபங்க்ஷன் கீ போடணும். remove a letter from the letter to the right of the cursor அப்படின்னா delete key. space bar அப்படின்னா as I type I want to make a space between two words. ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இடைப்பட்ட கேப். ஓகே, அதை ஃபில் பண்றத ஸ்பேஸ் பார்னு சொல்லுவோம். டு மூவ் a நியூ லைன் when typing அடுத்த வரிக்கு செல்வது. ஆர் டு டெல் த கம்ப்யூட்டர் டு கேரி அவுட் டாஸ்க்கு வந்து என்டர் கீ. I want to type a heading for my work in all capital caps lock key. If I mistake while typing and want to remove a letter from the left of the cursor வந்து backspace key. I want to type my name with a capital letter at the start க்கு வந்து shift key. அதாவது shift plus that letter. Answers check பண்ணுவோமா? 7 out of 7.
ஓகே, எல்லாமே கரெக்டா. இப்போ இந்த கீபோர்ட்ல ஒவ்வொரு கீஸும் எங்க எங்க இருக்கு, எதை எந்தெந்த கீஸ்ன்னு சொல்லுவோம். சோ உங்களுக்கு கீபோர்டு இங்க காமிச்சேன், விஷுவலா வந்து கீபோர்டு வந்து காமிச்சிச்சு. சோ இத பார்த்து நீங்க வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கேப்ஸ் லாக் கீ, பேக் ஸ்பேஸ் கீ, கண்ட்ரோல், ஷிஃப்ட், ஆல்ட் எல்லாம் இருக்கு. சரி, ஓகே. நம்பர் 3 கீ நமக்கு பார்த்தோன்னா தெரியுது. எனக்கு ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இதுவும் எஸ்கேப் கீன்னு தெரிஞ்சிருச்சு. இங்க எங்கேயாவது எஸ்கேப் இருக்கா? இருக்கு. எஸ்கேப் ஆகி முதல்ல ஓடிடலாம். எஸ்கேப் கீ, இதை எஸ்கேப் கீன்னு சொல்லுவோம். இது வந்து நம்பர் 3. ஸோ சும்மா ஜஸ்ட் இங்க 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கு. அதுல 3 வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் எஸ்கேபி 3 கீ. அப்புறம் இது வந்து எஃப்ஐ கீ. இதுக்கு பேர் வந்து எஃப்ஐ. எஃப்ஐ இருக்கா? ஓகே, இருக்கு. எஃப்ஐ இஸ் ஃபார் ரெஃப்ரெஷ் த ஸ்கிரீன். எஃப்ஐ கீ. அடுத்தது லைன் அப்படியே பார்த்துட்டு வருவோம். அடுத்தது இங்க டெலீட் இங்க பேக் ஸ்பேஸ் பட்டன் மேல, பட் நமக்கு டெலீட் மட்டும் தான் கொடுத்துறாங்க. டெலீட் பட்டன். அடுத்தது பேஜ் அப் டவுன். இது வந்து பேஜ் டவுன், பேஜ் அப், பேஜ் டவுன், பேஜ் அப். ஓகேவா? இந்த ரோல எல்லாம் மேல் வரிசையில எல்லாம் ஃபில் பண்ணிட்டோமா? இது வந்து கண்ட்ரோல் பட்டன். கண்ட்ரோல், ஆல்ட், ஷிஃப்ட் எல்லாம் லைனா இருக்கு பாருங்க. கண்ட்ரோல், ஆல்ட், ஷிஃப்ட். சாரி, இங்க நம்ம டெலீட்டுக்கு பதிலா தப்பா வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இதுதான் டெலீட். டெலீட்னு ரீட் பண்ணிட்டே நம்ம டெலீட் இது பண்ணலாம். அடுத்தது டவுன் ஆரோ. இது டவுன் ஆரோ. இது வந்து மேல் நோக்கிய பார்த்திருக்கிறது வந்து அப் ஆரோ. இது லெஃப்ட், இது ரைட். மவுஸ் மாதிரியே தான். லெஃப்ட் ஆரோ, ரைட் ஆரோ. சோ இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேரெல்லாம் வேற இருக்கு. அது அடுத்த கிளாஸ்ல நான் சொல்லி தருவேன். இதுல வந்து கீஸ் எல்லாம் மேஜரா யூஸ் பண்ணக்கூடிய கீஸ் வந்து கண்ட்ரோல், ஆல்ட், டெலீட், இது கேப்ஸ் லாக், இது டேப், இது என்டர் கீ. அப்புறம் வந்து இது பேக் ஸ்பேஸ் கீ, இது டெலீட், இது நம்பர் நியூமரிக்கல் கீபேடு, அப்ப டவுன் ஆரோ, அப் ஆரோ, ரைட் ஆரோ, லெஃப்ட் ஆரோ, பேஜ் அப்பு டவுனு. இது சும்மா ஸ்பெஷல். அப்புறம் இது எஸ்கேப் கீ. நம்ம இதுல இருந்தாவது வந்து தெரியாம உள்ள போயிட்டோம்னா அது வந்து வெளில வரதுக்காக யூஸ் பண்றது எஸ்கேப் கீ. ஓகேவா? சோ ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஓகே, கரெக்டா? சோ ஆல் டன், ஆல் ரைட். சோ அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னும் இருக்கு இதுல. இந்த கீபோர்ட்ல வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேரெல்லாம் இருக்கு. ஓகேவா? ஸ்பேஸ் பார், அந்த நியூமரிக்கல் கீபேட், லெட்டர்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே லெசன் தான் கண்டினியூ ஆகும். ஸோ இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.